வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராஜா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்ம விவாதத்தினுடைய முதல் செய்தியாக நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறு நடந்திருப்பதை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இரண்டாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அதிகம் விமர்சனத்திற்கும் அதிகம் தாக்குதலுக்கும் உள்ளான விவகாரம் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு. இப்போது மத்திய அரசு தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறோடைய பின்னணியில் மத்திய அரசினுடைய நேர்மை இருக்கா, இல்லை தேர்தலினுடைய அழுத்தம் இருக்கா? ரெண்டு வகையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இனிமேல் தப்ப முடியாதுங்கிற ஒரு நிலைமை, அந்த அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறது ஒன்று. மற்றொன்று என்ன என்று சொன்னால், இப்போ மன்மோகன் சிங் வந்து வெளியில் போகிற அளவுக்கு இப்போ எக்ஸிட் கேட்டை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ அப்போது ஏதாவது ஒத்துக்கிட்டால் அதை வச்சு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மீலேஜ் ஒன்று கிடைக்குமா, ஒரு ஆதரவு வந்து உருவாக்கி கொள்ளலாமாங்கிற ஒரு காரணம் தான். ஏன்னா இது எதற்காக எந்த நோக்கத்திற்காக செய்தாலும் இன்றைக்கு வந்து உண்மை பெருமளவிற்கு மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். இதற்கான இந்த பல்வேறு அமைப்புகள் வந்து அந்த போராடியதும் பாராளுமன்றத்திலேருந்து எல்லா இடத்துலையும் மீடியாக்கள் உட்பட அதை எப்படியும் வெளிக்கொணர்வதற்காக செய்யப்பட்டதும் ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வெற்றியாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா 2Gயை விட காமன்வெல்த்தை விட இது எங்கேயோ போயிடுச்சுது. அதனால் இது வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இதற்கு நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட நான் என்ன பார்க்குறேன்னா, இப்படி ஒரு நேரடியான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்திருக்கேங்கிறத தான் நான் பார்க்குறேன். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கொண்ட மத்திய அரசு மற்ற எந்த விவகாரங்களையும் இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு வரல. பிரதமர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதால் இப்படி ஒரு நிலைமை, அதை வரை ஸ்கேப் கோட் ஒரு பலியகடாவை ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்லாம் கருத்து சொல்லப்படுது. பாரதிய ஜனதா கட்சி இதை எப்படி பார்க்குறாங்க? அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய டிஎன்ஏ இப்படி தான் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் 2Gலையும் ராசா எந்த தவறுமே செய்யலைன்னு பார்லிமெண்ட்டிலே சர்டிஃபிகேட் கொடுத்தார் பிரைம் மினிஸ்டர். ஆனால் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் அந்த வழக்கு நடக்க ஆரம்பித்த உடனே பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. சிபிஐ அதோட கேஸில் கூட அந்த 1,76,000 கோடியா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி 33,000 கோடியா, அதுதான் வித்தியாசமே ஒழிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குங்கிறத அங்கே ஒப்புக்கொண்டார்கள். அதே மாதிரி தான் இப்போ நிலக்கரி சுரங்க கேஸ்லையும் முதல்ல வந்து முடிஞ்ச வரை நம்ம இல்லைன்னு மறுத்து பார்ப்போம். ஆனால் மறுக்க முடியாத ஆதாரங்கள் வந்துவிட்ட பிறகு வேறு வழி இல்லைன்னு இப்போ ஒத்துக்க துவங்கியிருக்காங்க. இது இரண்டாவது, இது ஒப்புக்கொண்டால் மட்டும் போதாது. ஏனென்றால் அவங்க ஆரம்பத்திலிருந்து இந்த ஊழல் நடந்த 2006, 2009 காலகட்டத்தில் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். ஆகவே அவர் மீதும் அதே காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்த 2 இணை அமைச்சர்கள் மீதும் இப்போ பிரைம் மினிஸ்டரோட அலுவலக அதிகாரிகள் இவர்கள் மீது ஏன் இன்னும் சிபிஐயில் வந்து வழக்கில் சேர்க்கவே இல்லைன்னு தெரியலை எனக்கு. ஆகவே இது மிக ஒரு மோசமான ஒரு ஊழல் பிரதமர் அமைச்சராக இருக்கும் பொழுதே. ஆனால் ஒரு விஷயம் நான் ஒப்புக்கொள்ளுவேன், இதில் பிரதம மந்திரி தனக்குன்னு பணம் வாங்கியிருக்காருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரிடம் காங்கிரஸ் கட்சிக்கு பணம் கட்டிட்டு துண்டு சீட்டு வாங்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கார், ஒதுக்கீடு நடந்திருக்கு. ஆகவே ஒரு பெரிய மோட்டா மால் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததுனால தான். ஆகவே இதை பிரதமர் மன்மோகன் சிங் வெளிப்படையாக இதை வந்து மோதிலால் ஓராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பணம் கொடுத்தாங்க, அதன் மூலம் நடந்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டால் சோனியா காந்தி வரை இந்த ஊழல் போகும். தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்தியை வழங்க திவ்யா காத்திருக்கிறார். திவ்யா, இனி உங்களிடம். வணக்கம் செம்மல். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேவ்யானி கோப்ரகடை மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூதருக்கான சட்ட பாதுகாப்பை தேவ்யானிக்கு வழங்கியுள்ள அமெரிக்கா அவர் இந்தியாவிற்கு திரும்பி செல்லவும் அனுமதி அளித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. இதனை வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேசவில்லை என பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் மதுரையில் அழகிரியின் ஆதரவாளர்கள் 5 பேர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 இடங்களை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் ஊழல் புகார் குறித்த உதவி எண்ணுக்கு அழைப்புகள் குவிந்து வருகின்றன. 7 மணி நேரத்தில் 4000 புகார்கள் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நிகழ்ந்த பகுதிகளில் அமெரிக்க தூதர் நேரில் ஆய்வு செய்தார். போர்க்குற்றங்கள் தொடர்பாக ட்விட்டரில் வெளியான கருத்துக்கு இலங்கை அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நடைபெறும் யானைகள் முகாமில் திடீரென நுழைந்த காட்டு யானை திருச்செந்தூர் கோவில் யானையை தாக்கியது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர் தாக்கியதில் காயமடைந்த ஆசிரியர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் காளைகள் கலந்துக் கொள்வதற்கான முன்பதிவு நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொள்ள மொத்தம் 675 காளைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வங்கி ஒன்றில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த நீலாங்கரை காவல் நிலையத்தில் சிறுவன் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் இந்திரஜித் தமது அறிக்கையை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான லலு பிரசாத் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு RSS அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சிட்னி ஓபன் டென்னிஸ் போட்டியில் அர்ஜென்டினாவின் டெல் போட்ரோ அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் அரசுக்கு எதிரான முழு அடைப்பிற்கு ஆதரவு திரட்டும் வகையில் எதிர்க்கட்சியினர் தலைநகர் பாங்காக்கில் பேரணி நடத்தினர். கடந்த நவம்பரிலிருந்து பிரதமர் யங்லக்கிற்கு எதிரான போராட்டத்தை எதிர்க்கட்சியினர் நடத்தி வருகின்றனர். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.